Welcome back மக்களே. You are listening to Kudi Story with me Satish, episode 59. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் அவர் வச்சிட்ருக்காரு. அவனால் சந்தோஷமாக வாழவே முடியல. இவரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜென் மாஸ்டர் போய் பார்க்குறாரு. ஜென்னா என்ன, ஜென்னுக்கும் புத்திசம்க்கும் என்ன வித்தியாசம், ஜென்னில் என்ன பிரின்சிபல்ஸ் ப்ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி எபிசோட் 35 and 36 பார்த்துருக்கோம். நியூ லிஸ்னர்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவரோட பிரச்சனையை கேட்ட ஜென் மாஸ்டர் எழுந்திரிச்சு போய் ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சால்ட் உப்பு எடுத்துகிட்டு இன்னொரு கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரும் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு இவர் முன்னாடி வச்சுட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவான உப்பு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க அப்படிங்கிறாரு. போட்டு கரைஞ்ச பிறகு அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை குடிக்கும் சொல்கிறாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கும்பொழுது ரொம்ப துவர்ப்பாக இருக்குது, ஏன்னா அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே கைப்பிடி அளவான உப்பு எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, அதாவது லேக்கில் போட சொல்கிறாரு. போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பார்க்க சொல்கிறாரு. குடிச்சு பார்க்கும்போது அந்த தண்ணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல சால்ட் டினோட்ஸ் நம்ம லைஃப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ 1 pinch ஆஃப் சால்ட் எடுத்து அந்த 1 glass ஆஃப் வாட்டரில் போட்டிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இதுவே 1 handful ஆஃப் சால்ட் எடுத்து அந்த கிளாஸில் போடும்போது தான் இவ்வளோ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை கம்பேர் பண்ணி பார்த்தாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு பிஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு ஈஸியாக டிசால்வ் பண்ணிடலாம். பட் அதே 1 handful ஆஃப் சால்ட்டை ஒரு கிளாஸில் போட்டு நம்ம டிசால்வ் பண்ணும்போது தட்ஸ் கெட்டிங் கண்டாமினேட்டட், ரைட்? ஸோ அந்த டைமில் நம்மளுடைய சென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி we should take it further like lake and river. But in real time, what denotes lake and river? It denotes patience. Yes, patience is the key. நம்மளுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்பொழுது we should take enough amount of time, analyze and then fix it. ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிறத விட சில விஷயங்களை டைம் எடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னா சக்ஸஸோட டேஸ்ட் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பிரச்சனைகள் இல்லை, அதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம லைஃபோட ரியல் ஃபீலே இல்லாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ எவ்ரிஒன் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு தான். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணணும். டு மேக் சம்ஒன் ஹாப்பி we need 3 simple things தான். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. என்ன அப்படின்னா அட்டென்ஷன், அஃபெக்ஷன் அண்ட் அப்ரிஷியேஷன். பட் இது நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறதை விட ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே காட்டிக்கணும். பிகாஸ் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் அப்ரிஷியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நாம் ஹாப்பியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்மளோட ஹாப்பினஸை ஷேர் பண்ண முடியும். டோன்ட் புட் டவுன் யுவர் செல்ஃப் அட் எனி பாயிண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் பிகாஸ் யூ ஆர் தி மோஸ்ட் அமேசிங் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கான எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நியூ லிஸ்னர்ஸ் மறக்காமல் என்னோட பழைய எபிசோட்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் satishpodcast@gmail.com ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. என்னுடைய ஜிமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சதீஷ் வெங்கடாச்சலம்.